மெத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை அருந்துபவர்களின் உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? அரசின் கட்டுப்பாடுகளை மீறி மெத்தனால் கள்ளச்சாராயம் வியாபாரிகளுக்கு கிடைப்பது எப்படி? பார்க்கலாம். போதை தனி மனிதரின் வாழ்க்கை பாதையை மட்டுமல்ல, சமூகத்தின் பாதையையும் திசை திருப்பிவிடும் தீங்கு நிறைந்தது. அதிலும் அதீத போதைக்கு ஆசைப்பட்டு உயிரையே இழக்கும் அவலங்கள் தொடர்வதுதான் தற்போது தீராத சோகமாக இருக்கிறது. தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழப்பது புதிதல்ல என்றாலும், கடந்த ஆண்டு மரக்காணத்திலும் செங்கல்பட்டிலும் நிகழ்ந்த விஷச்சாராய உயிரிழப்புகள் மொத்த அரசு இயந்திரங்களையும் நிலைகுலையச் செய்தன. மெத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயமே அப்போது நிகழ்ந்த உயிரிழப்புகளுக்கு காரணியாக அறியப்பட்டது. சென்னை மதுரவாயலை அடுத்துள்ள வானகரத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்த ரசாயன ஆலையிலிருந்தே சட்டவிரோதமான முறையில் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு மெத்தனால் விற்பனை செய்யப்பட்டதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். அந்த ஆலையின் உரிமையாளர் இளையநம்பி, பணியாளர்கள் 4 பேர் என மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தற்போது அதுபோல ஒரு சம்பவம் தமிழகத்தில் மீண்டும் நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் அரசின் அதீத கட்டுப்பாடுகளை மீறி கள்ளக்குறிச்சியில் உள்ள கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு மெத்தனால் விற்கப்பட்டிருக்கிறது. மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை அருந்தினால் உயிர் பறிபோகும் என தெரிந்திருந்தும் பலர் அதை நாடுவது ஏன்? அருந்தியதும் என்னென்ன பாதிப்புகள் நிகழும் என்ற கேள்விகளை சென்னையில் உள்ள நுரையீரல் நிபுணரான பிரசன்னகுமார் தாமஸிடம் கேட்டோம். முதல் பாதிப்பு இந்த கண்ணுக்கு தான் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்ணு ஆரம்பத்தில் அந்த பிளைண்ட்னஸ், அந்த ஒரு பிளர்ட் விஷன், ஸ்னோ விஷன்னு சொல்லுவாங்க. ஸ்னோ விஷன்னா ஒரு மாதிரி மங்கலாக தெரியறது, ஒரு 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 திரை போட்ட மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த விஷன் கம்ப்ளீட்டாக போயிடும். ரெண்டாவது சிறுநீரகம். ஸோ அதனால் நீங்கள் அனுப்புகிற சென்டரில் இந்த சிறுநீரகம் பார்க்குறதுக்கு இந்த டயாலிசிஸ் மாதிரி கருவிகள் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது நல்லது. பிகாஸ் அது இட்ஸ் அ காமன் திங் தட் இஸ் டன். நல்ல ரிவர்சிபிள் திங். இந்த டயலைஸ் பண்ணோம்னா அந்த பாய்சன்ஸை வெளியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வயிறு, நுரையீரல், கல்லீரல் எல்லா உறுப்புகளையும் அதை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஸோ இதில் இந்த 3 தான் முக்கியம். இதில் என்ன அளவு இருக்குது, எவ்வளோ அளவு குடிக்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி வசதிகள் இருக்குது, அதுக்கு ஆன்டிடோட்ஸ் இருக்குது. ஃபோபிபசோல்னு ஒன்று இருக்குது, எத்தனால்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஆன்டிடோட்ஸ் கொடுக்கும். பட் தே ஆர் நாட் வெரி எஃபெக்டிவ். அதீத போதைக்காக கலக்கப்படும் மெத்தனால் என்கிற மெத்தில் ஆல்கஹால் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கொடிய நஞ்சு என்றும், விரைவாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டால் வயிற்றை கழுவி உயிரை காப்பாற்ற முடியும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஆல்கஹால் ஒரு மனிதன் அருந்தும் பொழுதே தெரியும். அது அதனுடைய அப்சார்ப்ஷன் எம்டி ஸ்டமக்காக இருந்தால் வேகமாக உடம்புல கலக்கும். இது மெத்தனால் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஸ்பீடாக ரத்தத்தில் கலக்கும். அதனாடி அந்த ஸ்டமக் லெவலில் இருக்கும்போது நம்ம ஓரளவு காப்பாற்றுறதுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்கலாம். மற்றது ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா அஷ்யூரன்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், காப்பாற்றுறதும் கொஞ்சம் கஷ்டம். இப்படி உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மெத்தனால் தனி மனிதர்களின் கைகளுக்கு கிடைக்காமல் இருப்பதற்காக விதிகளை அரசு கடுமையாக்கி இருக்கிறது. ஆனாலும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக வாங்கப்படும் மெத்தனால் எப்படியோ கள்ளச்சாராய வியாபாரிகளின் கைகளுக்கு கிடைத்து விடுவதுதான் விபரீதங்களுக்கு வித்திட்டு விடுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி மற்றும் ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் தினேஷ்குமார்.